பார்வதி பதே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். பொய்யான திருமேனி உமைத்தானம் மிகமேவும் கழிஞான வரும் யானை கடல் மரவாமல் அழியாழு மல தூவும் அழிய நினை கூட நினைக்கவே. சிற்றம்பலம். தில்லை புத்த பெருமான் திருவிழை சிறமேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் பணிந்து அடியபெரு பெருமக்கள் பொற்பாதம் பணிந்து இன்றைய அபிராமி அந்தாதி சிந்தனையிலே நமக்கு போன வாரம் அம்மையை பற்றியதாக ஒரு அருமையான ஒரு தியான கருத்தை அழகாக கொண்டு வந்தார். வரிசையா வந்துட்டே இருக்கிறோம். 8வது பாடல் வந்துட்டு முதல்ல இருந்து 8வது பாடல் அப்படியே அம்மையை தியான பொருளாக உள்ளத்துக்குள்ள கொண்டு வரக்கூடிய ஒரு காட்சியை நமக்கு அந்த 8வது பாடல் நமக்கு உணர்த்தினத எல்லாரும் நம்ம உணரக்கூடியவர்களாக இருக்கிறோம். சுந்தரி எந்தை துணைவி என் பாச தொடரையெல்லாம் வந்து அறி சின்பூர வண்ணத்தினாள் மகிடன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கண்ணி ஆரண தோன் கம்தன் கைத்தலத்தாள் மலர்த்தாள் என் கருத்தனவே. அந்த கருத்தன அப்படின்னா அப்படியே அம்மை அவளுடைய அழகெல்லாம் பட்டியல் போட்டு அவளுடைய பெருமைகளை எல்லாம் எடுத்து சொல்லி இப்படிப்பட்ட அம்மையை அப்படியே தியான பொருளாக உயிருடைய அறிவிலே அப்படியே பதிய வைத்து சதா காலமும் நினைந்து கொண்டே இருக்கும் தன்மை. அபிராமி பட்டர் அந்த நிலையில தான் ஒவ்வொருவரும் இறை வழிபாடு. இந்த இறை வழிபாட்டுல அம்மை வழிபாடு மட்டும் இல்ல, இறைவனை வழிபடுதல், முருக வழிபாடு, விநாயகர் வழிபாடு, அவரவர்களுக்குரிய இஷ்ட தெய்வம். இத வழிபாடு செய்யும் போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியான வழிபாட்டுல நம்ம ஈடுபடும். எல்லாருக்குமே நமக்கு இப்ப தெரியும். முதல் நிலையில கோவிலுக்கு போய் ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து அந்த முன்பாக அந்த திருவுருவத்தின் முன்பாக அமர்ந்து வழிபடுதல், இதுதான் பொதுவா எல்லாருக்கும் முதல் நிலையில வரும். அத பார்த்து 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 அது ஒரு விழா காலங்கள் அப்படின்னா, இப்ப முருகருக்கு அப்படின்னா சஷ்டி காலங்கள், அந்த விசேஷ காலங்கள், கிருத்திகை இப்படி எல்லாம் வருதுன்னு வைங்களேன். அப்ப அந்த முருகப்பெருமானுக்கு ஒரு விசேஷ ஏற்பாடுகள், பூஜைகள் இதெல்லாம் செய்வாங்க. அப்ப பாத்தீங்கன்னா மற்ற நாட்களை விட அதிகமான அலங்காரம், பார்க்கவே ஒரு அழகு திருக்கோலம் ரம்யமா இருக்கும். அந்த மனதுக்கு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்ப நீங்க கோயிலுக்கு போங்க, இந்த நம்ம திருச்செந்தூர்ல நீங்க எடுத்துட்டீங்கன்னா சண்முகர் அர்ச்சனை ரொம்ப விசேஷமானது. திருச்செந்தூர்ல சண்முகர் அர்ச்சனை 6 ஆச்சாரியர்கள் நின்று சுற்றி நின்று, அதுலயும் 108 சொல்லுவாங்க, 1008 அநேகமா 1008 போற்றி சொல்லுவாங்க. சொல்லி மலர்களை எல்லாம் தூவி அப்படியே முழுசா குமிச்சுடுவாங்க. இப்ப வர வர கொஞ்சம் குறைஞ்சிட்டு, ஆனா ஒரு காலத்துல நாங்கெல்லாம் பண்ணும்போது அந்த காட்சி நாங்க அனுபவிச்சோம். அப்படியே 6 பேர் சுற்றி நின்று அந்த போட்டு இதை சொல்லுவாங்க. சொல்லி அந்த அஷ்டோத்திரத்தை விட சகசரம் தான் சொல்லுவாங்க. அப்ப அந்த 1008 சொல்லும் போது அந்த மலர்களையும் ஏராளமா குமிச்சு அங்க மேல வரைக்கும் நிறைச்சுவாங்க. சண்முகன் நிறைச்சிட்டு அதுக்கப்புறம் 6 பேர் சுத்தி நின்று அந்த பெரிய தீபாராதனை காமிப்பாங்க. 6 பேர் சுத்தி நின்று காமிக்கும் போது அப்பா அந்த ஒரு கண்கொள்ளா காட்சி எவ்வளவு ஒரு அருமையா இருக்கும். அப்ப இத கண்ணால கண்டு அந்த காட்சி அப்படியே கருத்தை விட்டு நீங்காமல் இருக்கும் ஒரு தன்மை. இதுதான் அத முதல்ல கண்ணால காணணும். கண்டு 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 வழிபட்டு அப்புறம் கருத்துல வந்த மாத்திரத்தில் கோயிலுக்கு போகலைன்னா கூட அந்த கருத்தை விட்டு அகலாத அந்த காட்சி. அதுக்கு காரணம் நம்முடைய உள்ளத்தில் வரக்கூடிய அன்பு மேடி, இறைவன் மீது வரக்கூடிய அன்பு மேடி.
அந்த அன்பு வேடிட்டினால் அந்த காட்சி அகலாமல் இருப்பார். இப்ப இந்த அபிராமி பட்டர் முழுக்க முழுக்க அம்மையின் மீது கொண்ட அளவு கடந்த அன்பு, முருகிய பக்தி. அதான் அன்பு. முருகிய பக்தி தான் அன்பாக வெளிப்படும். அப்படியே உள்ளத்துக்குள்ளேயே அம்மையை இப்ப உருவம்லாம் நீங்கிரும். ஒரு கட்டத்துலதான் உருவம் நீக்கும், அப்புறம் ஒரு கட்டத்துல உருவம் நீங்கிரும். ஒளியான அந்த திருமேனியை காணும். அது எல்லா வழிபாட்டிலையும் வரும். எல்லா வழிபாட்டா சிவ வழிபாடு, சக்தி வழிபாடு, முருக வழிபாடு, விநாயகர் வழிபாடு, நீங்க எந்த வழிபாட்டு எடுத்தாலும் அதுதான் வரும். அதுதான் இந்த படிமுறை அப்படின்னு சொல்றது. இப்ப இந்த இடத்துல சென்ற பாடல் அப்படி தியான பொருளாக உள்ள கொண்டு வந்துட்டார். அம்மையுடைய பெருமைகளை எல்லாம் நாம உணரணும். அதுக்காக அப்படியே அம்மையுடைய பெருமைகளை எல்லாம் பட்டியல் போட்டுட்டார், போட்டு தியான பொருளாக கொண்டு வந்துட்டார். அது மட்டும் இல்ல, இப்போ அம்மையுடைய அந்த திருக்கோல காட்சி, அது முழுமையான அந்த திருக்கோலம், அந்த திருக்கோல காட்சிய நம்முடைய மனக்கண் முன்பாக நிறுத்துகிறார். எப்படி நிறுத்துகிறார்? சொல் மூலமாக. பொதுவா சொல்லுவாங்க, கல்கோவிலுக்குள் சென்றால் நம்முடைய கருத்து நிலை பெற்று இருக்கும் சொல்றாங்க. அதனாலதான் அந்த காலத்துல கல்லாலேயே கோவில் செய்தார்கள், உள்ளே நுழைந்த மாத்திரத்தில். ஏன்னா அங்க சொல்லக்கூடிய வேத மந்திரங்கள் எல்லாம் அப்படியே எந்த காலத்துல இருந்ததுலாம் அந்த கல்லை விட்டு அசையாம இருக்கும். கல் அத்தனை உள்வாங்கி அந்த கல் கோவிலுக்குள் சென்றால் நம்முடைய உள்ளமெல்லாம் அப்படியே நுழைந்த ஈசனுடைய அருளால் நிறைந்திருக்கும். இந்த கல்கோவிலுக்குள் அழைத்து செல்பவர்கள் அழைத்து சென்று அந்த இறைநிலையை அடைதல், அது ஒரு மேலான நிலை. ஆனா இதே அன்பர்கள் கல்கோவிலுக்கு சென்று சென்று வழிபட்டு இப்ப சொல் கோவிலுக்குள் வந்தால் இது அதை காட்டிலும் மேலான ஞானம். இப்ப நம்ம சொல் கோவிலுக்குள் தான் அழைத்து செல்கிறார் அபிராமி. சொற்கோவில் நம்ம அருணகிரி பெருமான் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி அந்த கோவில் அப்படின்னா கந்தர் அலங்காரத்துக்குள்ள அழைச்சிட்டு போவாது, கைய பிடிச்சு உள்ள கூட்டிட்டு போற மாதிரி. அப்படியே அந்த வார்த்தைகள் எல்லாம் சத்தியமான வார்த்தைகளா, ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லும் போது அந்த இடத்துல நிக்கிற மாதிரி. முதல் பாட்டிலே இவர் முருகர் தவிர யாரும் பாட மாட்டார். காப்புச்சேரிலேயே அந்த இருக்க ஒரு களிறு, என்ன களிர்னா காப்புச்சேரி விநாயகருக்கு சொல்லணும். அந்த விநாயகருக்கு சொல்றதுக்கு எப்படி சொல்வாரு? இந்த இளைய அந்த களிற்றுக்கு இளைய களிர்னு முடிச்சுவார். இளைய முதல முடிச்சுவார். அருமையான ஒரு சொல் கோவில். இதே மாதிரி நீங்க ஒவ்வொன்றையும் ரசிக்கலாம். ஒவ்வொருவருடைய வார்த்தைகளும் நமக்கு இறைவனை அப்படியே நம்முடைய மனத்திற்குள் இருத்தக்கூடியதான சொல் கோவில். அதுல அபிராமிப்பட்டர் இவருடைய வார்த்தைகள் எளிமையாக, இனிமையாக, ஆனா ஆழம் தோய்ந்ததாக. நிறைய பேர் அபிராமி அந்ததுல இவ்வளவு கருத்துக்கள் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படுவார். ஏன்னா இவர் ஒரு அந்தனர். அப்ப அந்தனர்களுக்கே உரித்தானது வேதம். இவரோ இங்கே சிவ ஆலயத்திலே அமர்ந்திருக்கிறார். சிவாலயத்துல அம்பாள்கிட்ட இருந்தாலும் கூட அந்த சிவாலயத்தில் இருப்பதால் இவர் ஒரு சிவாச்சாரியாராக. அப்ப அந்த அந்தனர்களே சிவாச்சாரியார்கள் இருக்காங்க. அப்ப அந்தனர்கள் வேதத்தை நன்றாக உணர்ந்தவர்கள், அதோடு சிவாச்சாரியர்கள் ஆகமத்தை உணர்ந்தவர்கள். இவர் வேதத்தையும் ஆகமத்தையும் நன்றாக உணர்ந்தவர், அதோடு சாக்த வழிபாட்டிலே நிறைந்தார். இவ்வளவு பிளஸ் பாயிண்ட் இருக்கிறதுனால அம்பாளுடைய அனுக்கிரகம் முழுக்க கிடைத்ததாலும், நீங்க திருமூல தேவநாயனாருடைய வரலாறு எடுத்து பார்த்தாலும் அது திருமந்திரத்திலேயே அவர் அழகா சொல்றார். அந்த திரு ஆவடுதுறையில் இருக்கும் அம்மையின் அருளால் இத்தனை பேர் கிடைத்தது அப்படின்றத திருமந்திரத்துல பதிவு பண்றார். அப்ப அம்மையுடைய அருள், அம்மைதானே நமக்கு இங்க சொல்லாக வெளியே வருது. சொல் எப்படி வருது? நம்ம சைவ சித்தாந்தம் மிக தெளிவா சொல்லுது. சுத்த மாயையிலிருந்து பெறப்படக்கூடிய அந்த எழுத்துக்கள், வண்ணங்கள், இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அம்மை. அந்த அம்மைதானே அங்கே நாதமாக இருக்கும் இறைவன் பிந்துவாக முதல்ல உள்ளுக்குள்ள தத்துவத்துக்குள்ள இறங்கும் போதே அம்மைதான்.
சக்தி தானே அத்தனையும் செயல்படுகிறார். செயல்பாடு சக்திக்குதான். அதோட வாக்காக அந்த வாக்குகள் தானே இந்த சொல்லாக வருது. ஒன்னொன்னு விருத்திப்பட்டு வருகிறது. சுத்தமாயின் தத்துவங்களாகிய அந்த வாக்குகள் தான் விருத்திப்பட்டு இங்கே வரக்கூடியது. இத்தனையும் செய்பவள் இதையெல்லாம் உணர்ந்தவர் அபிராமிப்பட்டார். அதனாலதான் இவ்வளவு அழகான வார்த்தைகள் ஒவ்வொரு பாடல்லையும் அப்படி அழகா கொண்டு வந்து நமக்கு கொடுக்கிறார். அதுல இந்த பாடல்ல முதல்ல தியான பொருளாக்கிட்டார். அந்த பாடல்ல முழுக்க அம்மையுடைய பெருமைகளை சொல்லி தியானத்திற்குள் கொண்டு வந்த அந்த அபிராமிப்பட்டர் இந்த அம்மையுடைய அழகை எல்லாம் மீண்டும் எடுத்து சொல்கிறார். முதல்ல நினைச்சார் கருத்து அந்த இறைவனுடைய அம்மையுடைய திருத்தாள் அதுல முடிச்சாரு. மலர்த்தாள் என் கருத்தனவே. அப்ப அம்மையுடைய திருத்தாள் மலர்த்தாள்கள் என்பது ஞானமே வடிவானது. பரஞானம் அபரஞானம் என்ற 2 திருத்தாள்களை உடைய அம்மை. அது என்னுடைய கருத்திலே நிறைந்தது என்று முடித்து இப்ப அடுத்து சொல்றாரு பாருங்க. கருத்தன எந்தை. கருத்தன எந்தை. எந்தை என்றால் இறைவன் எம்பெருமான், எம்முடைய தந்தை. எம்முடைய கருத்தன எந்தை என்கிறார். அப்ப என்ன பொருள் அப்படின்னா, இந்த இறைவன் எம்பெருமான் அவருடைய கருத்து எண்ணம். இறைவனுக்கு இப்ப நமக்கெல்லாம் ஆன்மாக்களாகி நமக்கெல்லாம் இச்சை ஞானம் கிரியை உண்டு. சரி, இதுல ஞானம் கிரியை இருக்கு, சாமிக்கு இருக்குன்னு நம்ம வச்சுக்கலாம். இச்சை உண்டோ? இச்சைனா விருப்பு உண்டோ அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி வரும். நமக்கு சைவத்து தானே அதுக்கு அழகா பதில் உண்டு. இறைவனுக்கு உண்டா? உண்டு. அப்ப இறைவனுக்கு எப்படிப்பட்ட இச்சை என்றால் ஒரே வகையான இச்சை தான். என்ன இச்சை என்றால் உயிர்கள் எல்லாம் இன்புற வேண்டும். உயிர்கள் எல்லாம் இன்புற வேண்டும் என்ற ஒரே இச்சை இறைவனுக்கு உண்டு. நமக்கு வேற வேற வகையா போவோம், அது நமக்கு மலத்தின் காரியமாக. ஆனா அவருக்கு மலமே இல்லாத மலக்கலப்பு இல்லாத இறைவன் எம்பெருமான். ஆனால் அந்த இறைவனுக்கு இச்சை உண்டு. உயிர்கள் எல்லாம் இன்பம் அடைய வேண்டும், துன்பத்திலிருந்து நீங்க வேண்டும் என்ற இச்சை கருணையாக அருளாக. அப்படி ஞானமே வடிவான பரம்பொருளான எந்தை என்னுடைய தந்தை அந்த சிவம் பரபிரம்மமாக இருக்கக்கூடிய இறைவன் அவனுக்குரிய இச்சை அந்த கருணை அருள் அதுதான் இங்கே உருவம் கொண்டு வந்து அம்மையாக கருத்தன எந்தை இறைவனுடைய கருத்தாகிய கருணை. இதை யார் சொல்றா அப்படின்னா சேக்கிழார் பெருமான் சொல்றார். கற்பனை கடந்த ஜோதி இறைவன் கருணையே உருவமாய். அப்ப இறைவன் கற்பனைக்கே எட்டாத ஜோதியானவன். அவன் உருவம் தாங்கியவன். அந்த உருவத்துக்கு பெயரென கருணை அருள். அருள் அது சக்தியாகும் அரண் தனக்கு. சித்தியார் இவ்வளவு அழகா சொல்றாங்க. இங்க அம்மை உருவம் கொண்டு வந்து விட்டான். அந்த உருவம் எது என்றால் அந்த இறைவனுடைய கருத்திலே நிறைந்து இருந்தது பாருங்க கருணை. அந்த கருணை தான் இங்கே அம்மையாக உருப்பெற்று வந்தது. எதற்காக? உயிர்களாகி நமக்கு அஞ்ஞானத்திலே இங்கே துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அஞ்ஞானம் என்ற ஒரு மலம், அறியாமை. நமக்கு சிம்பிளா சொல்லிடலாம், நீ வர்ற கஷ்டத்துக்கு என்ன காரணம், என்ன கஷ்டம் யாருக்கு தெரியுது? ஒண்ணுமே தெரியல. அதான் அறியா, அதுதான் அனுபவம். நம்ம சைவ சித்தாந்தம் அதைத்தானே சொல்லுது. இந்த மலம் என்றைக்கு நீங்குகிறதோ அன்றைக்கு துன்பமே கிடையாது. இந்த மலத்தை நீக்க வேண்டும் என்றுதான் இறைவன் பெரும் கருணை கொடுத்து ஞானமே வடிவான பரம்பொருள் இங்கே கிரியா வடிவமாக கருணை வடிவம். அதைத்தான் முதல் வார்த்தையில போடுறாரு. கருத்தன, கருத்து என்றால் உள்ள கருத்தாக. இறைவனுடைய கருத்து என்பது கருணை. அந்த இறைவன் அந்த எந்தை இறைவன் பெருமானின் கருத்தாக கருத்தன எந்தை தன் கண்ணன
அவருடைய கருணை மட்டும் அந்த கருத்தில் மட்டுமா இருக்கிறது, கண்களிலே நிறைந்து இருக்கிறது. இது நம்ம நடராஜ பெருமானுடைய மாடல். இப்ப 6 நாள் அபிஷேகத்துல நாளைக்கு சித்திரை திருவோணம் அபிஷேகம், 3 நட்சத்திரங்கள் 3 திதி என்று சொல்வார். அதுல நட்சத்திரத்துல திருவோணம் ஒன்று, மார்கழி திருவாதிரை ஒன்று, அணி உத்திரம் ஒன்று. இங்க நாளைக்கு சித்திரை மாதத்தில் வரக்கூடிய திருவோண நட்சத்திரம், அது உச்சி காலத்தில் நடக்கக்கூடிய அபிஷேகமாக இருக்கும். எல்லா சிவாலயங்களிலும் நடராஜ பெருமானுக்கு நடக்கக்கூடியது அப்படின்றது. ஒவ்வொரு நாளும் 6 கால பூஜை நடக்கும் சுவாமிக்கு, அது நம்ம பார்த்திருக்கோம். இந்த நடராஜ பெருமானுக்கு வருடத்தில் 6 நாள் மட்டுமே அப்படின்ற ஒரு கணக்கு வச்சிருக்கார். அதுல காலை மாலை இப்படி எல்லாம் ஒவ்வொரு காலங்கள், அது அந்த சித்திர மாசம் வரக்கூடியது உச்சி காலம் என்று சொல்லக்கூடிய 11 மணிக்கு அப்படின்னு வச்சிருப்பாங்க. இப்ப இந்த நடராஜ பெருமான் அப்படின்றதே என்ன வடிவம் அப்படின்னா போக வடிவம். உயிர்களாகிய நமக்கு அருள் புரியும் வண்ணமாக, அம்மையப்படின் கோலமாக, என ஒரு பாதியிலே அம்மையை கொண்டவராக இங்கே அரங்கிலே, அதுலயும் என்ன அரங்கு, சித்து ஆகாசம், அறிவு பெருவழியிலே திருநடனம் ஆடக்கூடியவர். இவர் ஆடுகிறார் என்றால் இந்த ஆட்டம் தானே 5 தொழிலை புரியக்கூடியதாக வருகிறது. உயிர்களுக்கு 5 தொழில் எதற்காக? உயிர்கள் உய்து பெறும் பொருட்டாக. இப்ப நம்ம பார்த்த பாருங்க, துன்பத்திலிருந்து நீக்கம், அந்த துன்ப நீக்கத்திற்காக இறைவன் எம்பெருமான் ஆடிக்கொண்டிருக்கிறார். அந்த ஆட்டத்திலே 5 தொழிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நிறைய தலங்கள்ல ஒவ்வொரு தளத்திலையும் ஒவ்வொரு விதமான நடனம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தத்துவம். நமக்குதான் புரியல, அவ்வளவுதான். அவ்வளவு அருமையாக பஞ்ச சபை ஒண்ணு இருக்குது, பஞ்ச சபை இருக்கு, சப்த விடங்க ஸ்தானங்கள் இருக்கு. ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு விதமான நடனம். இந்த நடனம் அத்தனையும் உயிர்களாகிய நமக்கு, அதுலயும் உயிர்கள் உய்தி பெற வேண்டும் என்று 5 தொழில் புரியும் வண்ணமாக ஆடும் இறைவன் புத்த பெருமான். இந்த புத்த பெருமான் ஆக அப்படின்னா இவ்வளவு நாள் பார்க்கலன்னா கூட இனிமே பாரு. நடராஜ பெருமான் ஆனா பக்கத்துல அம்மை இருப்பா, எல்லா இடத்துலயும். அம்மை இல்லாம நடராஜர் ஆட மாட்டார். ஏன் அப்படின்னா இந்த இறைவனுடைய நடனத்தை கண்டு கழிப்பவள் அம்மை. அவருடைய கண் நோக்கு அம்மையின் மீதுதான் பட்டு கொண்டிருக்கும். அம்மைக்கான நடனம் முடியும் இருக்கு, அம்மைக்கான. அப்ப நம்ம எல்லாம் பார்க்க முடியாதாங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் நமக்கு. நம்மனை பார்க்கணும். ஆனா உண்மையிலேயே இறைவனுடைய அந்த அருள் கண் நோக்கு, அந்த கண்களிலிருந்து வரக்கூடிய அருள் தன்மை, இதை நாம அனுபவிக்க முடியாது. டைரக்டா அனுபவிக்க, அந்த வீழ்ச்சி நம்மளால தாங்க முடியும். அதனால் அம்மை ஏற்று அம்மையிடமிருந்து நமக்கு வருதான். எப்படின்னு பாருங்களேன், இத குமரகுருபரர் ரொம்ப அழகா சொல்வார். அதாவது சின்ன குழந்தை, அந்த பசும் குழந்தை குடல் பொறாது என தான் மருந்து கொள்ளும் தாய் அப்படிம்பார். சின்ன குழந்தைக்கு ஒரு காய்ச்சல் வந்துச்சுன்னா மருந்து அந்த குழந்தைக்கு கொடுக்க மாட்டாங்க, தாய் தான் சாப்பிடுவான். தாய் அந்த மருந்தை சாப்பிட்டு அந்த தனங்களிலிருந்து வெளிப்படும் பால் அமுதமாக தருவாள் குழந்தைக்கு. அது போல இங்கே இறைவன் இந்த 5 தொழில் நடாத்துகிறார் நடனத்தின் மூலமாக. இதனை இவருடைய கண் நோக்கு, இந்த அருள் கண் நோக்கை அம்மை பெற்றுக்கொண்டு உயிர்களாகிய நமக்கு தருகிறார். எவ்வளவு ஒரு அருமையான தத்துவம், கான்செப்ட் பாருங்க. இந்த இடத்துல அதை கொண்டு வர அபிராமிப்பட்ட கருத்தன எந்த அம்மைய இறைவனுடைய கருத்திலே நிறைந்திருக்கும் கருணையே அருளே வடிவமான அந்த அம்மை தன் கண்ணன, அந்த இறைவனுடைய கண் நோக்கு, அருள் நோக்கு அத்தனையும் பெற்றுக்கொண்ட அம்மை அப்படின்னு. அப்ப அம்மைதான் அந்த இறைவன்
இறைவன் ஞானமே வடிவான பரம்பொருள். அந்த ஞான பரம்பொருளிடமிருந்து நேரடியாக உயிர்களாகிய நாம் எதையும் பெற முடியாது. அப்ப அன்னை கருணை, இறைவனுடைய கருணை தான் உருவம் கொண்டு இங்கே இறங்கி வந்து உயிர்களாகிய, அதுலயும் உயிர்கள் எல்லாம் ஒரே பக்குவத்திலேயா இருக்குன்னா கிடையாது. ஒவ்வொரு உயிர்களும் ஒவ்வொரு பக்குவத்துல இருக்கு. அப்ப அந்தந்த பக்குவத்திற்கு ஏற்றார் போல அந்தந்த உயிர்களை நடத்துதல். இது ரொம்ப நுணுக்கமான ஒரு செய்தி, ரொம்ப நுணுக்கமான. கொஞ்சம் நம்ம ஆழ்ந்து சித்தாந்தம்லாம் கொஞ்சம் ஆழ்ந்து படிச்சோம்னா நமக்கு ஓரளவுக்கு புரியும். இன்னைக்கு நூல்கள், அந்த நூல் ஆசிரியர்கள் அதை விளக்க வந்த விளக்க உரைகள் இதெல்லாம் படிச்சு அதையும் ஆசிரியர்கள் மூலம், ஞான ஆசிரியர்கள் மூலமாக கேட்டு சிந்தித்தால் ஓரளவுக்கு புரியும். இவ்வளவு பெரிய கான்செப்ட் இதெல்லாம் நமக்கு புரியாம சூட்சுமமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஞானமே வடிவான பரம்பொருள், ஆனால் கருணையே உருவான அந்த கருணை எல்லை இல்லை எம்பிரான் நின் கருணை. அந்த எல்லையில்லாத கருணை மாணிக்கவாசகர் ரொம்ப அழகா சொல்வார். அந்த எல்லையில்லாத கருணையை நாம் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. அது காரணம் நம்முடைய மலம். அப்ப அந்த கருணை தான் இங்கே அம்மையாக, அதில் அப்படியே இறைவனுடைய கருத்திலே திகழ்ந்து இருக்கக்கூடிய கருணையின் வடிவான அம்மை. அவளை உற்று நோக்க இந்த கருணை அப்படியே அம்மை ஏற்று உயிர்களுக்கு வாரி வாரி கொடுக்கிறார். சரி, தான் ஏற்றுக்கிட்டா, ஏற்றுட்டு இத நம்ம சகஸ்ரநாமத்திலையும் பார்க்கலாம். காமேஸ்வர பிரேம ரத்ன மணி பிரதிபன சஞ்சை. காமேஸ்வரனுடைய காதலாகிய மணிக்கு எதிரே வழங்கும் மணிகளாம் அம்மையின் நெகிழ்கள் அப்படின்னு சொல்லுங்க. அதான் கருத்தன எந்தை தன் கண்ணன என்று சொல்லக்கூடியது. குமரகுருபர சுவாமிகளும் ரொம்ப அருமையா இருக்கும். மீனாட்சி பிள்ளைத்தமிழ் படிங்க, உண்மைக்கே அவ்வளவு அருமையான சைவ சித்தாந்த கருத்துகளோடு கூடியதான அந்த மீனாட்சி பிள்ளை தமிழ். அதுல அழகா இந்த கருத்தை அப்படியே கொண்டு வர, இந்த கருத்தன எந்ததன் கண்ணன அப்படின்ற இறைவனுடைய கருணை, பெரும் கருணை. அந்த கருணை இங்கே அம்மையின் வடிவம் கொண்டு வருகிறது என்பதை எவ்வளவு அழகா சொல்ற பாருங்க. தாற்கொண்ட மணிமுடி ஒருத்தன் திரு கண்மலர் சாத்த. தாற்கொண்ட மணிமுடி ஒருத்தன் திரு கண்மலர் சாத்த கிளர்ந்து பொங்கி தவழும் இளவையிலும் மல நிலவும் அளவலால் தன் என்று வெச்சென்று பொன் வாட்கொண்டு அனந்த உலை மலைவல்லி. அப்படியே இந்த கருத்தை எவ்வளவு அழகா அதுல கொண்டு வர்றாங்க குமரகுருபர சுவாமி. அழகான அந்த தமிழ் சொற்களை அது பொருள் பொதிந்த சொற்களாகவும், அதை இப்ப சொன்ன அந்த சைவ சித்தாந்த கருத்துகளோடு கூடியதா தன் நன்று வெச்சென்று பொன் வாட்கொண்டு அனந்த முலை மலைவல்லி என்பதாக அருமையாக அதை வர்ணிக்கிறார் அம்மை. இப்ப அம்மை எப்படி இருக்கிறாளா, இறைவனுடைய கருணை அளவு கடந்த அந்த கருணையே இங்கே பெறக்கூடியதாக இருக்கக்கூடிய கருத்தன எந்தை தன் கண்ணன, இறைவனுடைய அருள் கண் நோக்கு அத்தனையும் ஏற்றுக்கொண்டு அது எங்கே இருக்கிறது? இறைவனுடைய ஞானமே வடிவமான இறைவன் அவருடைய ஞானமும் கருணையுமாக எங்கே இருக்கிறது அம்மையிடம் அப்படின்னா, வண்ண கனக வெப்பு. வண்ண அழகே வடிவான கனக இறைவன் எப்படி இருப்பாரா, பொன்னார் மேனியன். அதுவும் பொன் மலை, கைலாய மலையில பாத்தீங்கன்னா பொன் போல தக 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 தகன்னு அதிகாலை நேரத்திலே அந்த மலை அவ்வளவு அழகாக காட்சி தரும். அது இறைவன் எம்பெருமானை அப்படியே நம்முடைய மனக்கண்ணில் கொண்டு வரும் காட்சியாக இருக்கும். அதான் பொன்னார் மேனியனே. பொன் போன்ற அவருடைய உடல் அழகு எப்படி இருக்குமா, பொன் போன்ற மேனி, அழகு திருமேனி. இந்த வண்ணம் என்பது அழகு, அழகே வடிவான கனகம், இந்த பொன் போன்ற
வெற்பு என்றால் மலை. அப்ப பொன்மலை, அழகே வடிவான பொன்மலையை போன்று பெருத்தன. அப்படி பெருசா அழகா இருக்கான். எது அப்படின்னா அம்மையுடைய தனங்கள், தன பாரம். இப்ப இவ்வளவு நேரமும் சொன்னது, அப்ப அம்மைக்கு இறைவனுடைய கருணை, அருள் நோக்கு, இதையெல்லாம் கொண்ட அம்மை. அந்த அம்மை எப்படி வர்ற அப்படின்னா வண்ண கனக வெற்பில் பெருத்தன, அழகே வடிவான பொன் போன்ற மலை. பொன் என்பது இங்கே ஞானமயமானது என்பதான பொன். இறைவன் ஞானமே வடிவானவன். அதனால்தான் பொன்னார் மேனியனே என்றார்கள். அவனுக்கு மேனி உண்டோ என்றால் மேனி கிடையாது. ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றுமில்லாக்கு 1000 திருநாமம் பாடி தள்ளேனும் கொட்டாமோ. அப்ப நாமம் வடிவம் எதுவும் இல்லாத இறைவன் ஏன் பொன்னார் மேனியன் என்று சொன்னார்கள் என்றால் ஞான பிழம்பு, ஞான வடிவு. இதனால்தான் இறைவன் இன்றைக்கு அண்ணாமலை, அண்ணாத என்றால் நெருங்க முடியாத. நம்ம நெருப்பு அப்படிங்கிறோம், ஆனா உண்மையிலே ஞானம். ஞானத்தை அஞ்ஞானத்தோடு கூடிய ஆன்மாக்கள் நாம் இறைவனை எப்படி நெருங்குவது? அது ஞான பரம்பொருள். அப்ப இந்த இடத்துல கனக வெற்பு என்றால் ஞானமே வடிவான இறைவன். இந்த வண்ணம் அழகே வடிவானது இங்கு அம்மையின் வடிவமாக வருகிறது. அந்த அம்மைக்கு எப்படி இருக்கதாம்? 2 தனங்கள், 2 மலை போல. அது வண்ணம் அழகே வடிவான பொன்மலையை ஒத்ததாக இங்கே அழகாக காட்சி. இந்த பொன்மலையிலிருந்து பெறுவது என்ன அப்படின்றத அடுத்த வார்த்தையில போடுறார். ஏன்னா பொன்மலைதான் அது. மலைனா இறுக்கமாக இருக்கும். ஆனா இந்த கனக வெற்பு எப்படி இருக்குதா? பெருத்து இருக்குதா. ஆனா பால் அழும் பிள்ளைக்கு நல்கின. எந்த குழந்தை அம்மே அப்பா என்று அன்றைக்கு ஒரு குழந்தை அழுது, எதை கட்டு அழுதது? ஞான சார்பு கட்டு அழுது. தவத்தில் முற்றியதால் ஞான சார்பு. இந்த உலகம் அஞ்ஞானமயமானது, மாயையின் வடிவானது. இதில் மாயா உடம்போடு நான் கிடப்பதா? உன்னுடைய சார்பு எனக்கு வேண்டும் என்று முத்தை தவத்தினால் அந்த சார்பு நோக்கி அழுததாம். அம்மே அப்பா என்று. யார் அந்த தவத்தில் முற்றி இறைவனை நோக்கி அம்மே என்று, அப்பமும் அம்மே என்றுதான் முதல்ல சொல். அவள் தானே கொண்டு வந்து கொடுக்க முடியும், அம்மே. அதனால இறைவன் ஆணையின் வண்ணமாக அந்த குழந்தைக்கு பொன் வெள்ளத்தில் ஞானப்பாலை கறந்து கொடு என்று சொன்ன மாத்திரத்திலே அம்மை பொன் வெள்ளத்திலே கொடுத்தான். அதனாலதான் அந்த குழந்தை, இங்க பாடல் எல்லாம் பாருங்க, ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகங்கள் ஒவ்வொன்றிலே அம்மையை முன்னிறுத்துவார். முதல் பாடலே தோடு உடைய. அப்ப அம்மையை ஒரு பாகமாக உடைய. அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு பாடலிலையும் நீங்க பாத்தீங்கன்னா போகம் மாத்த பூன்முளையால் தன்னோடும். திருநள்ளாறுல இன்னைக்கும் அம்மை இருக்கிறா. போகமாத்த பூன்முளையால் நின்றது கோலத்திலே அழகு திரு காட்சியாக. அப்ப அந்த போகம் ஆர்த்த பூன்முளையால், அந்த வார்த்தைகளை பாருங்க. போகத்தை தரக்கூடிய என்ன போகம்? இந்த உலகத்தோடு வாழும் அளவிலே உலக போகத்தை தந்து, இந்த உலகம் வேண்டாம், உன்னுடைய சார்பு எனக்கு வேண்டும் என்று கேட்ட போது சிவபோகத்தை தரும் அம்மை. அதான் போகம் ஆத்த பூன்முளையால். அதையெல்லாம் விட்டுட்டு முன்னாடி இருக்கிற ஆளை பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. திருநள்ளாறுனா அத யார்கிட்டயாவது போய் கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, திருநள்ளாறு ஆமா அது சனி பகவானுக்கு உரியதுமா. ஐயோ பரிதாபமே, எப்பேற்பட்ட அம்மை அங்க நின்று கொண்டு இருக்கிறார். நமக்கெல்லாம் போகத்தை தரக்கூடிய, உலக போகத்தை மட்டுமல்ல சிவபோகத்தையும் தருவதற்கு ஞானாம்பிகையாக நின்று கொண்டு இருக்கிறார். அழகாக நின்று அவதான் அதுலதான் நிற்பா.
அவகிட்ட யாரும் போக மாட்டாங்க. இங்க முன்னாடி இருக்கிற ஆளை பிடிச்சிட்டு உட்காந்து அவர் வெளியே நோக்கி உட்கார்ந்து இருப்பார். இதெல்லாம் ரொம்ப பரிதாபமாக ஒவ்வொரு இந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மனசுக்கு கவலையா இருக்கு. திருவெண்காடு ஸ்வேதவனம் என்று சொல்லக்கூடியது சுவேதவனம், வெண்காடு. அப்படிப்பட்ட அந்த வெண்காட்டு ஈஸ்வரராக இருக்கும் இறைவன் ஸ்வேதவன பெருமான் ஞானமே வடிவான, ஞானத்தை தரக்கூடிய, இன்னைக்கு ஞானமே வடிவான நெய்கண்ட தேவநாயனாருடைய அவதாரத்திற்கு காரணமான இடம் திருவெண்காடு. இந்த திருவெண்காடுனா புதன் ஸ்தலம் தானே அப்படிம்பா. என்ன ஒரு அறியாமையில இருக்கு பாருங்க. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க பூராமே அந்த நவகிரகங்கள் வெளிப்பாடு, அதனால ஒரு துன்பம், அதை நீக்கணும் அப்படின்ற உணர்வுல மேலோங்கி போகிறோம். ஆனா அம்மை ஒவ்வொரு இடத்திலையும் ஞானசம்பந்த பெருமான் சொல்றாரு பார்த்தா, மோக மார்த்த புன் முளையால் வேயுரு தோழி பங்கன், எவ்வளவு அழகான வார்த்தைகள் பாருங்க. அப்புறம் திரு ஆவடுதுறையில அம்மை மாசிலாமணி ஈசராக இறைவன் விற்று இருக்க அம்மை ஒப்பில்லா முளை அம்பிகை. இந்த முளைக்கு ஒப்புமையே கிடையாது. ஏன்னா ஞானமே வடிவான முளை. அரைஞானம் அபரைஞானம் என்ற 2 வகை ஞானத்தையும் தரக்கூடிய அந்த முளை, ஞானப்பாலை தரக்கூடிய முளை, உயிர்களாகிய நாம் கிடைத்தர வேண்டும் என்பதற்காக ஞானப்பாலை தருவதற்கு தயாராக இருக்கக்கூடிய அம்மை ஒப்பில்லாத முளை அம்பிகை. இப்படி ஒவ்வொரு இடத்திலையும் அது அழகா ஞானசம்பந்த பெருமானுடைய பாடல்கள் அழகா சொல்றா. உண்ணாமுலை, உண்ணாமுலை தாயார் அங்க இருக்கிறா. அங்க அவளுடைய தலங்களில் வாய் வைத்து யாரும் அருந்துவதற்கு அனுமதி கிடையாது. உண்ணாத முலை, அவள் என்றும் கன்னியாக இருப்பவள். ஆனால் அவளுடைய முளையிலிருந்து வரக்கூடிய பால் அமுதம் உயிர்களாகிய நமக்கு ஊட்டப்படுகிறது. அது ஞானசம்பந்த பெருமானுக்கு கொடுத்தா இல்லையா? அது போல அது ஞானம். அந்த ஞானத்தை, அந்த ஞானப்பாலை குடித்த மாத்திரத்திலே அவர் பெற்ற ஞானத்தை பட்டியல் போடுறார் சேக்கலார் பெருமான். சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், பவ மதனில் அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், உமையில்லா கலைஞானம், உணர்வறிய மெய்ஞானம், தவ முதல்வன் சம்பந்தன் தாம் உணர்ந்தார் அந்நிலை. அத கலைஞானம். கலைஞானம் என்பது அபரஞானம். மெய்ஞானம், உணர்வறிய மெய்ஞானம், இது பரஞானம். அப்ப 2 முளைகளிலிருந்து அபரஞானம் பரஞானம் என்ற 2 வகையான ஞானப்பால் கறந்து தகுதி பெற்ற அன்பாள். ஏன்னா தவ முதல்வன் ஒரு வார்த்தை போட்டார், தவத்தில் சிறந்த முதல்வன். அப்ப தவத்தில் யார் சிறந்தார்களோ அவர்களுக்கு ஞானம் வாய்க்கும், ஞானம் கிடைக்கும். அந்த ஞானப்பால் எங்கிருந்து வருகிறது? அம்மையின் நகில்களில் இருந்து வருகிறது. அந்த அம்மையின் நகில்கள் எப்படிப்பட்டவை? இறைவன் சதா காலமும் கருத்திலே நிறைந்தவை. இறைவனுடைய கருத்து என்பது கருணை. அந்த கருணையின் வடிவானது கண்களிலிருந்து பெறக்கூடிய அருள். அந்த கண்ணன கருத்தன எந்தைடன் கண்ணன வண்ண கனக வெப்பு, அழகே வடிவான பொன்மலை போன்றதான திருத்தன மலை போன்ற. அப்ப எத்தனை பேர் வந்தாலும் வாங்கி வாங்கி குடிச்சுட்டே இருக்கலாம். மலை என்றாலே மலைக்க செய்வது. இங்க மலை போன்று இருக்கிறதா, அதைத்தான் கனக வெற்பில் பெருத்தன. எந்த ஆன்மா தகுதி பெற்றதோ, அந்த தகுதியினால் அழுகிறதோ அந்த குழந்தைக்கு கிடைக்கும் பால் அழும் பிள்ளைக்கு நல்கின. இத கந்தபுராணத்துல அழகா சொல்றார். ஆதி நாயகன் கருணையாய் அமலமாய் பரம போத நீரதாய் இருந்த தன் கொங்கையில் பொழிப்பால் அப்படிங்க. அப்ப அம்மையுடைய பால் என்பது இறைவனுடைய கருணை வடிவம். இதைத்தான் இந்த அதுவும் ஒரு வார்த்தையில எவ்வளவு 1000 பொருளை கொண்டதாக சொல்றாங்கன்னா, இந்த ஆசிரியர் எப்படி
அம்மையிலே தோய்ந்து போய் இருப்பார்கள், ஞானத்திலே தோய்ந்து நிற்கிறார். அம்மையோடு ஒன்றித்து நிற்கும் அந்த நிலை. அப்படிப்பட்ட அந்த ஒரு வார்த்தையிலே இவ்வளவு பொருளை வைத்து அப்படிப்பட்ட அம்மையுடைய நகில்கள் நமக்கெல்லாம் ஞான பாலை தருவதற்கு தயாராக இருக்கக்கூடிய பேர் அருள் கூர் திருத்தன பாரமும் அருளே வடிவான அந்த தனங்கள். அந்த தனங்களில் எப்படி இருக்குதா, திருத்தன பாரமும் ஆரமும். அழகான அந்த தனங்கள் பொன்மலை போன்று இருக்கக்கூடியது. அதில் பாரமும் ஆரமும். ஆரம் என்றால் இங்கே முத்து மாலை. முத்துக்கள் என்பது வெண்மை நிறம் கொண்டது. இந்த முத்துக்களை ரொம்ப உயர்வாக சொல்வாங்க. எதுக்காகனா, பொதுவா அந்த வெண்மை நிறம் என்பதே சாத்வீக குணத்தை கொண்டது. இந்த முத்துக்கள் ஒளிவிட இயல்பாகவே ஒளிவிடக்கூடியது. இந்த நவரத்தினங்கள்ல மற்றதெல்லாம் கொஞ்சம் பாலிஷ் பண்ணணும், எல்லாமே ஒரு பக்கம் போடுறது. முத்துக்கள் இயற்கையாக எடுக்கக்கூடிய முத்துக்களை எந்த ஒரு பாலிஷ் பண்ண வேண்டாம், இயற்கையாகவே ஒளிவிடக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த முத்துக்களை அணிந்திருக்கும் அம்மை அப்படின்றத அழகா இதுல நமக்கு சகஸ்ர நாமத்திலையும் ரத்ன கிரதேய சிந்தாக லோல முக்தா பலான்விதா அப்படின்ற நாமம் ரொம்ப அழகா சொல்லப்படுது. அப்படியே அழகான முத்து மாலைகளை மார்பில் அணிந்திருக்கும் அம்மை என்பதாக. இங்க பேர் அருள் கூர், அருளே கூர் என்ற மிகுதியான கருணை அருள் அது நிறைந்தும் அழகான இந்த திருத்தன பாரம் கொண்டதாகவும், ஆரம் முத்து மாலைகளை அணிந்த அம்மையின் அந்த நெகிழ்கள் மார்பு, இதை அப்படியே நினைக்கிற தியான பொருளாக்கி மனதிற்குள் ஆகா அம்மையை நினைத்து நினைத்து வார்த்தைகள் அப்படியே அம்மையின் அந்த வாக்குகள் தான் வெளியே, அவருடைய வாக்குகள். அம்மையோடு ஒன்றித்து இருந்து அம்மையை தியானித்து அம்மையின் வார்த்தைகள் வெளிப்பட்டு வந்து இப்படி அம்மையை நினைச்சிட்டு இருக்கிறார். அப்படியே அவருடைய நகில்கள் எல்லாம் கருணையே வடிவான பாலை தருவதற்கு, ஞானப்பாலை தருவதற்கு தயாராக இருக்கிறது. அதோடு அடுத்து அவருடைய தியானத்திலே வருவது என்ன அப்படின்னா, அவளுடைய திருக்கரங்கள். நம்ம லலிதா சகஸ்ரநாமம் படிக்கும் போது பார்ப்போம், அந்த வர்ணனையில முதல்ல அந்த இதை சொல்லிட்டு அடுத்தாப்புல எதை சொல்றாங்கன்னா, 4 திருக்கரங்கள். சதுர்பாகு சமன் விதாயை அப்படின்னு வரும். ராகஸ்வரூப பாஷாக்கியாய், ஒவ்வொரு கரத்துல என்ன இருக்கு அப்படின்ற வரும். மனோரு பேச்சு போதண்டாயை, இந்த இடத்துல அதுதான் வருது. மனோரூப இஷ்டுபோதட்டம் அப்படின்னு. மனோரூப இஷ்டுபோதம், இஷ்டு என்றால் கரும்பு. அப்ப ஒரு கையில் கரும்பு வில்லையும் ஒரு கையில் மலர்கனைகளையும் கொண்டவளான அம்மை. அப்ப முதல்ல அவருடைய தனங்கள், அதிலிருந்து வழியும் ஞானப்பால், அதை அருந்துவதற்காக இருக்கக்கூடிய பக்குவம் பெற்ற ஆன்மாக்கள். அப்ப பக்குவம் பெற்ற ஆன்மாக்கள் அம்மையோடு ஒன்றித்து தியான பொருளாக்கி அம்மையே நினைந்து கொண்டு இருக்கக்கூடியது. அதுவும் இந்த குழந்தை அழுகுது அப்படின்னா, ஒரு சாதாரணமா உலகியல்ல ஒரு குழந்தை அழுகிறது அப்படின்னா வயிற்று பசி, இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக, உடலை வளர்க்க வேண்டும் என்பதற்காக வயிற்றிலே ஏற்படக்கூடிய ஒரு பசி, அதனை தீர்ப்பதற்காக அம்மையின் நகில்களை நோக்கி அது அழும். அத கூட இவரு அழகா சொல்வார். நம்ம போற்றிப்பவருடைய எடுக்கும்போது பாத்தீங்கன்னா, அதுல அந்த 5வது போற்றியில அவர் ஆசிரியர் அழகா சொல்வார், இது இத்தனையும் ஜெயலலிதா யாரும் சாமி அழுவித்து, அந்த குழந்தையை அழுவித்து அழுக வைக்கிறது அவர்தான். அந்த அழுகும் போது அம்மையுடைய நகில்களில் பால் ஊற வைத்து, இந்த குழந்தை அழுவதால் இது பசி என்பதை அறிவித்து, அந்த பசியை உணர்த்தி அதை அழுவித்து அந்த அம்மையோடு சேர்த்து வைத்து அந்த குழந்தைக்கு பால். இதை எல்லாத்தையும் சொல்றாங்கன்னா, அப்ப இந்த பாசம் என்பது என்ன அப்படின்னா, இந்த குழந்தைக்கும் இந்த தாய்க்கும் உள்ளான பாச பிணைப்பு, இதை ஒன்றித்து இருக்க செய்யும் தன்மை. அது அவ்வளவு அழகா கொண்டு வர்றாங்க இல்லையா? இப்ப இதே போல இந்த இடத்துல
இவர் பக்குவம் பெற்றார். யார்? அபிராமி பெற்றார். அப்ப அந்த பக்குவம் பெற்ற நிலையிலே இந்த குழந்தை அம்மையின் நகில்களை நோக்குகிறது. இப்ப நம்ம ஞானசம்பந்த பெருமானை எடுத்துக்கோங்க. அப்ப இந்த குழந்தை நல்ல பக்குவ நிலை, தவத்தில் சிறந்த குழந்தை. அம்மே அப்பா என்று அழுத போது முச்சை சார்பு நிகழ அது அழுதது அப்படின்னு அவர் சேக்கலார் பெருமான் சொல்றார். அப்ப முச்சை தவத்தின் முதிர்வால் இது ஞானத்தை ஞானம் வேண்டும் என்று அழுது. அதனால் அம்மை இறங்கி வந்து ஞானப்பாள். அதே போல இங்க அபிராமி பட்டர் அந்த நிலையிலே ஞான நிலையிலே அவர் இருந்தார். அதனால் இந்த அம்மையின் கொங்கைகள் அதிலிருந்து வழியும் ஞானத்தை தரக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இருக்குது. அப்படி ஞானத்தை ஞான அந்த பாலை முன்னும் குழந்தை என்றால் எவ்வளவு ஒரு பக்குவம் வாய்த்தது. அப்ப இந்த பக்குவம் பெற்ற ஆன்மாக்களை அரவணைத்து செல்ல வேண்டியது அம்மையின் கடமை. இப்ப அம்மை கையில என்ன வச்சிருக்கா பாருங்க, 2 கையில. இந்த 2 கையில இருக்கதான் சொல்லுது. பாசம் அங்குசம் எல்லாம் சொல்லப்பட்ட, அவளுக்கு 4 திருக்கரங்கள், பாசம் அங்குசம் எல்லாம் சொல்லப்படுது. ஆனாலும் இங்கே சொல்லப்படக்கூடியது செங்கை சிலையும் அம்பும். இந்த செங்கை சிலை ஒரு கையில இருக்கக்கூடிய கரும்பு விசிலைனா வில்லு. அந்த வில்லு என்ன வில்லு அப்படின்னா கரும்பு வில். அப்ப கரும்பு வில்லையும் அம்புகள் அம்புகளாக வருவது என்று என்ன, பொதுவா இந்த கரும்பு வில்லுனா 5 அம்புகள் மலர்கணைகள். அந்த அசோகம், மாம்பு, முல்லை, நீலோட்பலம், தாமரை என்ற 5 மலர்கணைகள் என்று சொல்வார்கள். ஆனால் இங்கே சொல்லப்படுவதோ அம்மையின் திருக்கரங்களில். சத்தத்தை போற இங்கே சொல்லப்படுவதோ அம்மையின் திருக்கரங்களில் இருப்பது மனம். அதுல லலிதா சகஸ்ரநாமோலின்னு ரொம்ப வரும், மனோரு இசுகோதன்ட. அப்ப மனோரூபமான மனத்தை இந்த வில்லாக, கரும்பு வில்லாக, இஷு கரும்பு, இஷு என்றால் கரும்பு, அப்ப இஷு கோதண்டமாக மலர்கணைகள். அப்ப அந்த மலர்கணைகள் என்பது தன்மாத்திரைகள். மனம்ன்ற ஒரு கரும்பு 5 தன்மாத்திரைகள். தன்மாத்திரைகள் அப்படின்றது நமக்கு சொல்ல சுவை, வழி, ஓசை, நாற்றம் என்று சொல்லக்கூடியது. இந்த தன் அளவில் இருப்பது இது காரணபூதங்கள் என்றெல்லாம் நம்ம சொல்றோம். உண்மை விளக்குற நல்லா படிச்சிருக்கோம். இப்ப மனம் என்ற ஒரு கருவியும் இந்த தன்மாத்திரைகளோடு கூடி நின்று இந்த விடயங்களை அறிதல் இந்த மனம் தானே. இன்னும் சொல்ல போனா அந்த 5 பொறிகளையும் கூட சொல்லலாம். இந்த தன்மாத்திரைகள் சொல்லுவாங்க, ஆனாலும் கூட இந்த பொறிகளையும் நம்ம எடுத்துக்கலாம். கண்ணுன்ற ஒரு பொறி, அந்த பொறி வாயிலாக புலப்படுத்துதல் அப்படின்றது. அப்ப அந்த புலப்படுத்துதல் அப்படின்னு வரும்போது மனமும் சேர்ந்துதான் போகும். அப்ப இந்த வில்லும் இங்க அம்புகளுமாக, இப்ப இந்த மனம் இந்த பொறிகளோடு இந்த விடயங்களை, எது உலக விடயங்களை தான், உலக விடயங்களை அறிதல். அப்ப உலக விடயங்களை அறியும் போது இது நன்மை இது தீமை என்ற உணர்வு வர வேண்டும். உணர்வு வரணும்னா யார் சொல்ல முடியும்? இந்த மனதிற்கு தானாக தெரியுமானா தெரியாது. அப்ப உள்நின்று உணர்த்தி நம்மை வழி நடத்துவது யார் என்றால் அம்மை. இதுதான் பெரும் கருணை என்று சொல்லக்கூடிய. இந்த 2ஐயும் யார் வச்சிருக்கிறா அப்படின்னா அம்மை வச்சிருக்கிறா கையில. ஆனா மன்மதன் கொடுத்த இந்த மன்மதன் அப்படின்றது அந்த வார்த்தையிலே நமக்கு தெரியும். மனம், அந்த மனத்தின் காரியத்தை செலுத்துபவன். அந்த மனம் விருப்பு வெறுப்பு இதுல போறது அது அத்தனையும் செலுத்துபவன். இந்த 2ஐயும் தான் ஆயுதமா வச்சிருக்கிறார். கரும்பு வில் அப்படின்றது மனம், இந்த தன்மாத்திரைகள் இதோடு கூடி இருந்து இந்த உலகத்தில் விருப்பத்தை ஏற்படுத்துபவன். இப்ப அந்த மன்மதன் விருப்பு வெறுப்பை ஏற்படுத்துறதுனால நாம இன்னைக்கு வினைக்கு ஏற்ற இன்ப துன்பங்களை எல்லாம் அனுபவிக்கிறோம். ஆனா அம்மையை யார் வழிபாடு செய்கிறார்? அவர்களிடம் இவனுடைய இந்த காரியம் செல்லுபடி ஆகும்.
உலக விடயங்களில் செலுத்தாமல் இறைவனுடைய அந்த நிலையை உணர்ந்து இறை நிலையை கண்டு மேலான ஞானத்தை நோக்கி செலுத்துதல். இத அம்மை யாருக்கு சேரா? பக்குவம் பெற்றவர்கள். முதல்ல உள்ளவங்களுக்கு உலகம், இப்ப நம்பன்றவங்களுக்கு உலகம் தானே இன்னைக்கு காட்சிப்பட்டு நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதுதான் பிரதானம் என்று அனுபவித்துக் கொண்டிருக்கோம். உண்டு உடுத்தி அத்தனையுமாக இருக்கிறோம். இந்த ஐம்பொறிகள், ஐப்புலன்கள், தன்மாத்திரைகள் இவையெல்லாம் நமக்கு உறுதுணையாக இருக்கிறது. அதோடு இந்த மனம் என்ற ஒரு கருவியும், மனம்தான் பற்றுதல் என்ற ஒன்றை செய்யும். அப்ப மனம் என்ற இசு கோதண்டத்தையும் 5 தன்மாத்திரைகளையும் கொண்டு, ஆனால் அம்மை தன்னுடைய கைகளிலே ஏன் வைத்திருக்கிறார்? எந்த குழந்தை இவளுடைய திருவடிகளில் வந்து வீழ்கிறதோ, இவளை ஞான பொருளாக ஆக்குகிறதோ, அந்த குழந்தைக்கு ஞானமான வடிவம், அந்த ஞானமே வடிவான பரம்பொருளான சிவ போகத்தை நமக்கு தரும் என்பதை அன்பு. 2 போகம், போகம் மாத்த புன்முளையாய் அம்மையுடைய பேரே. அப்ப போகம் என்பது உலக போகம் ஒன்று, சிவபோகம் ஒன்று. அப்ப இந்த இடத்துல உலக போகம் அப்படின்னும் போது இந்த கருவிகரணங்களோடு சேர்ந்து உலகத்தை அனுபவித்தல். சிவபோகம் என்பது ஞானம். அந்த ஞான வடிவான அம்பிகை ஞானத்தை தருவதற்காக இந்த 2ஐயும் தன்னுடைய கட்டுக்குள் வைத்துக் கொண்டு தன்னுடைய கைகளில், அதான் செங்கை சிலையும் அம்பும் கொண்டவளான அம்மை. இதை பார்க்கும் போதெல்லாம் அம்மா, இந்த ஆதிசங்கர ரூபாலஞ்சரா அருகாலியை போல உடைய திருவடியை விழுந்தேன். அருகாலினா ஒரு வண்டு, 6 கால்களுடைய வண்டு எப்படி அப்படியே மலர்ல போய் ஒழுகுதோ அது போல இந்த மனம், இந்த 5 பொறிகள், அது தன்மாத்திரை இதோடு சேர்ந்த அப்படியே உன்னுடைய திருவடியில போட்டுட்டேன். இதத்தான் அப்படியே சொல்றார், அப்படியே உன் திருவடியில போட்டுட்டேன். உன் திருவடியை தவிர நான் வேற எங்கேயும் போக மாட்டேன். அப்ப நீ என்னை ஞானத்தை நோக்கி செலுத்தி விடுவாய் அப்படிங்க. இந்த இடத்துல செங்கை சிலையும் அம்பும் ஒருத்தன மூடலும், அப்படியே அதனுடைய அங்க லாபங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டே வர்றார். வரும்போது அழகான ஒன்றை சொல்கிறார், முருத்தன மூரல். முருந்து அப்படின்னா அந்த மயில் இறகு நீங்க பார்த்துப்பீங்க, அப்படி இருக்கும். அதுல கீழே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பியோர் வெயிட் இல்லாம கொஞ்சம் ஒரு பல்ப் சேர்ந்த மாதிரி அந்த மயில் இறகில் கீழே இருக்கக்கூடிய அடிக்குருத்து, அதுதான் முருந்து. அம்மையுடைய பற்கள் வரிசை அப்படி அந்த முருந்து போல அழகாக இருக்கு. முருத்தன மூரலும், அழகான பல் வரிசையை கொண்டவளாக. ஏன்னா அம்மையுடைய அந்த புன் சிரிப்பு அதிலே ஆயிரமான அர்த்தங்கள் கொண்டதாக அமைந்தது. இந்த அங்க நலன்களை எல்லாம் ஒன்னா சொல்லிட்டே வர்ற. அதுல அம்மையுடைய முருத்தன மூரலும், இந்த புன் சிரிப்பு, அந்த புன் சிரிப்பிலே ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் ஒவ்வொரு வகையா, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இல்லை, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி. அந்த சிரிப்புல ஆயிரமான அர்த்தங்களை கொண்டதான அப்படிப்பட்ட முருத்தனும் மூரலும், முருத்தன மூரலும் இவனைத்தையும் வரிசையா பட்டியல் போட்டுட்டே வரலாக்கா. அம்மா இனிமே எதையுமே நான் பட்டியல் போட மாட்டேன். நீயும் அம்மே வந்து என் முன் நிற்கவே, அப்படியே வந்துரு மொத்தமா. கைய சொல்லி இதை சொல்லி அதெல்லாம் வேண்டாம் எனக்கு. நீயும் அம்மே வந்து என் முன் நிற்கவே, அப்படியே என் முன்னாக வந்து காட்சிதா அப்படின்றத ரொம்ப அழகா கொண்டு வந்துட்டார். அம்மையின் முழுமையான அந்த காட்சியை மனதிற்குள் இருத்தி தியான பொருளாக்கி, அந்த தியானத்தினால் பக்குவ நிலையை அடைந்து அந்த சிவபோகத்தை அடைய வேண்டும், அந்த ஞான பரம்பொருளோடு இணைய வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒன்றை அழகான எளிமையான வார்த்தைகளில் நமக்கு இங்கே சொல் ஓவியமாக்கி, அழகான சொல்லோவியம். சாதாரணமான ஓவியத்தை பார்க்கும் இந்த கண்ணன் கருத்தும் எத்தனை ஒரு வியப்பு, என்ன அழகா இருக்கு, என்ன ஆச்சரியமா இருக்கு, எவ்வளவு ஒரு கருத்தை இது சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த சொல் ஓவியம் என்பது இதை கேட்க கேட்க இதனுடைய பொருளை உணர அம்மையுடைய அந்த அங்க லாவண்யங்களை எல்லாம் தியானிக்க
ஆகா என் பொருட்டாக கருணையே உருவம் கொண்டு வந்து நின்ற இந்த உருவ தியானம் இந்த கருத்தை விட்டு, இந்த அறிவை விட்டு, உயிரின் அறிவை விட்டு நீங்காமல் நிற்க வேண்டும். நீயும் அம்மே வந்து என் முன் நிற்கவே என்ற மாத்திரத்தில் உயிரின் அறிவிலே நீ நிற்க வேண்டும். உயிரின் அறிவிலே நீ பொருந்த வேண்டும். சதா காலமும் உன்னை நினைக்க வேண்டும் என்று நம் பொருட்டார் நமக்காக அழகான ஒரு சொல்லோவியத்தை இங்கே சொல் கோவிலுக்குள் அழைத்து கைய பிடிச்சிட்டு அழைச்சிட்டு போன மாதிரி அந்த சொற்கள் மூலமாக அம்மையின் பெருமைகளை பட்டியல் பிடிக்கிறார் அபிராமி பட்டர். இது அபிராமி அந்தாதியில் 9வது பாடலாக அம்மையின் திருக்கோல காட்சியை நமக்கு கண்முன்பாக காட்டி கருத்திலே இருத்தும் அற்புதமான ஒரு பாடலாக அமைந்து உள்ளது. திருச்சிற்றம்பலம். பார்வதி பதே. ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.